ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் ஒரு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. அங்கே கோமதி, ராஜி, மீனான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. பாக்கியராஜ், சுரேஷ், இங்கே அழகுமதி, அழகுமலன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே ஜாலியாகவும் அந்த ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா இங்கே கதிர் வந்து முத்துவேல ஆப்ரேஷனுக்காக ஐசியூ வார்டுக்குமே கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர். அந்த ஐசியூ வார்டுக்கு போனதுமே இங்கே வெளியே நின்றுக்கிட்டு கதிர் வந்து முத்துவேலை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நல்லபடியாக அந்த ஆப்ரேஷன் விஷயம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிடணும், எங்கள் மாமா வந்து கூடிய சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்லேயே அங்கே வெளியே நின்றுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே முத்துவேலுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அங்கே வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் பதிலே சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் அவருக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி தெரிய வந்துச்சுன்னா எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதுவும் இல்லாமல் ராஜிக்கு வந்து என் மேலே ரொம்பவே சந்தேகம் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் நான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயம் வந்து ராஜுக்கு தெரிஞ்சிச்சு. ராஜுக்கு தான் நான் என்ன சொல்லி இங்கே சமாளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ராஜு கூட என்னால் போக முடியல. அதுக்கு காரணம் மாமாவை நான் சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே வெளியே உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே ராஜியுமே அங்கே ரொம்பவே சோர்வாகவும் இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்காங்க. அந்த டைமில் இங்கே மீனாவுமே வந்து ராஜி எதுக்காக நீ இது மாதிரிலாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, கதிருக்கு எதனா முக்கியமான வேலை இருக்கும், அதனால தான் உன் ஃபோனை வந்து அட்டன் பண்ணாமல் இல்லை அந்த விஷயத்த சொல்ல முடியாமல் இருக்கிறாரு. அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு கண்டிப்பாக கால் பண்ண வருப்பார். அவர் வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் போயிருக்க மாட்டாங்க, எதனா ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு தான் போயிருப்பார். நீ அவரை நினச்சி எதுக்குமே வருத்தப்படாத. நீ அவர் முன்னாடி நீ ஐபிஎஸ் ஆகிட்டு தான் போய் நிற்கிற. அதை பார்த்துட்டு கதிர் வந்து உன்னை சந்தோஷமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே ராஜிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜியும், அக்கா எனக்கு இதிலெல்லாம் எல்லாருமே சந்தோஷம்தான், ஆனால் இங்கே உங்களை பார்க்குறதுக்காக அங்கே குன்னக்குடியிலிருந்து எங்கள் மாமா வந்து எவ்வளோ ஆசையாக வந்திருக்காங்க. அது மாதிரி அவர் வரலனா கூட பரவாயில்ல, ஒரு ஃபோன் கால் பண்ணி நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட விசாரிக்கலை. அதனால தான் எனக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா நான் அவர் மேலே ரொம்பவே பாசமும் அன்பும் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் அவர் வந்து என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் நினைக்கல. ஆனால் அவர் எனக்கு ஃபோன் பண்ணலை அப்படின்றது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னா இங்கே செந்தில் மாமா வந்து உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுட்டு இருந்தால் அங்கேருந்து இதுவரையும் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க. அது மாதிரி அவங்க வரலனா கூட பரவாயில்ல, நான் இப்போ கூட சொல்கிறேன் பாருங்கள், அவங்க மேலே நான் மிகப்பெரிய ஒரு அன்பு வச்சுருக்கேன். அவர் வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசலை அப்படின்றது தான் எனக்கு அவர் மேலே இருக்கிற கோவம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட மீனாவும், ராஜி நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத, அவர் வந்து வெளியில் எங்கே போயிட்டுருக்கார் இல்லையா, அதனால தான் உனக்கு கால் பண்ணாமல் இருப்பாங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டே கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க. இங்கே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எதுக்கு நீ அந்த விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அழகு மலருமே அங்கே பாட்டு பாடுறதுக்காக ஸ்டேஜ் ஏறி போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜையுமே ஸ்டேஜ் மேலே ஏற்றுறாங்க. அங்கே மலர் வந்து ரொம்பவே சூப்பராகவும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற சுரேஷ், மதி, இங்கே கோமதி, மீனா, ராஜின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்துலேயுமே கையை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மலருமே பாட்டை பாடிட்டு கீழே வருமோ எல்லாரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பாடின பாட்டு ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு. நீ வீட்டில் சமைக்கிற வேலை இல்லை வேறு எக்ஸ்ட்ரா வேலை எனக்கு எதுவுமே தெரியாது, எக்ஸ்ட்ரா உனக்கு எந்த டேலண்ட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் நீ சூப்பராக பாடின அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதியுமே சொல்கிறாங்க மலர்கிட்ட. உடனே மலருமே கேட்டு, அக்கா என்னக்கா என்னை கலாய்க்கிறீங்களா, எனக்கு அந்தளவுக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது, ஏதோ ஓரளவுக்கு தான் என்னால் பாட்டு பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே மதிக்கிட்ட சொல்லவும், மதி வந்து மலரு உண்மையாகவே நீ பாடின பாட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி வந்து மலர்கிட்டையுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட சுரேஷும், மலர் நீ பாடினது ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு, இங்கே மதி சொன்ன மாதிரி நீ பாடினது ஸ்டேடியத்தில் எல்லாருமே உன்னை தான் பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக பாடின அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷ், கோமதி, ராஜி, செந்தில்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே மலரை வந்து புகழும் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அங்கே மீனாவங்க மாமாவும் அத்தையும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து ஒரு ரூம் புக் பண்ணி அவங்கள தனியாக வந்து ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க. அதனால தான் இவங்க இங்கே இருக்கிற போது எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இங்கே இருந்தால் எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா மலரை வந்து சும்மாவே வேலை வச்சுக்கிட்டு மலரை வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரீடமாக விடாமல் இங்கே ட்ரிப்புக்கு வந்துக்கிற டைமில் அவங்கள வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து சுரேஷ் வந்து ரூம் புக் பண்ணி அவங்கள வந்து அங்கே ஸ்டே பண்ணி வச்சிடுறாங்க. அதனால தான் இங்கே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலில் உட்காந்து வெளியே ரொம்பவே பதட்டமாகவும் கதிர் வந்து வெளியே உக்காந்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கார். மாமாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து
சாமியை வேண்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஆப்ரேஷனுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே மொத்த பாடியுமே பார்த்தீங்கன்னா மறுக்கிற மாதிரி ஒரு ஊசியுமே போட்டுட்டு இங்கே ஆப்ரேஷன் வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க டாக்டர். உடனே டாக்டர் வந்து அங்கே ஆப்ரேஷன் பண்ணதும் உள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியுமே காத்துக்கிட்டு இருக்கு இங்கே டாக்டருக்கு. உடனே அவங்க செகண்ட் ஸ்டேஜ் தான் நினச்சாங்க. ஆனால் செகண்ட் ஸ்டேஜ் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து ரொம்பவே பரவிட்டு இருக்கு இந்த கேன்சர். நான் இந்த ஆப்ரேஷன் எப்படி சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டருக்கே ரொம்பவே பதட்டமாக இருக்குது. உடனே இங்கே ரொம்பவே அர்ஜென்ட்டாகவும் அங்கங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க டாக்டர். இதை பார்த்ததும் இங்கே கதிருக்கு வந்து ரொம்பவே பதட்டமாகிடுது. மாமாவுக்கு என்னாச்சு, டாக்டர் எப்படியோ சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க டாக்டர். மாமாவுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உக்காந்துக்கிட்டு இருக்க கதிருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து காத்துக்கிட்டுன்னே சொல்லலாம். அங்கே டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற ஒரு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆப்ரேஷன் பண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு தைடுமே போட்டுடுறாங்க. இப்போ அவங்க வந்து கண் விழிச்சா போதும், அவங்க வந்து பொழைச்சிப்பாங்க. அப்படி கண் விடுக்கலை அப்படின்னா அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அங்கே டாக்டருமே இருக்காங்க. இந்த விஷயத்த எப்படி அந்த வெளியே இருக்கிற ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம சொல்கிறது அப்படின்ற மாதிரியுமே அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே டாக்டருமே. அதுக்கப்புறம் என்ன, இங்கே கதிருமே ரொம்பவே பதட்டலுமே வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்லுவாங்க, என்ன ஆச்சு மாமாக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தவே யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாண்டியனும் எப்பவும் போல் வழக்கமாக கடைக்கு போயிடுறாரு. கடைக்கு வந்து இன்றைக்கி குடோனில் வந்து ஸ்டாக் வந்திருக்கு அப்படின்றதுனால சரவணன் வந்து குடோனில் இறக்கி வச்சு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே நிறைய டெலிவரியுமே இருக்குது. இங்கே சரவணன் மட்டுமே பார்க்க மாட்டான், ஏன்னா குடோனுக்கு போயிட்டு ஸ்டாக் இருக்கிறதுக்காக போயிருக்கான். நம்ம இன்றைக்கி டெலிவரி வேலையை நாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெலிவரியுமே எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துலையுமே சுற்றி கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இதை பாண்டியனை பார்த்தா பழனிவேலும், என்ன மச்சான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் டெலிவரிக்கே வர மாட்டீங்களே, எதுக்காக இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, வெயிலில் சுற்றினீங்கன்னா உங்கள் உடம்பு என்னத்துக்காகிறது அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து பாண்டியன்கிட்ட கேட்கவும், உடனே பாண்டியன் வந்து பழனி இல்லைடா கடையில் நிறைய வேலை இருக்குது, நீ இந்த போதுனா சரி நான் சும்மா உக்காந்துட்டு இருந்தேன், இப்போ வந்து சரவணனுக்கும் அங்கே கடையில் குடோனில் வேலை இருக்குது, அதனால் நான் நிறைய டெலிவரி வேறு இருக்குது, அதனால் நானே வந்து பண்ணிடலாம் அப்படின்றது மாதிரி நானுமே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன் வந்து பழனிவேலுக்கிட்ட சொல்லிடுறாங்க. பழனிவேலும் இது கேட்டு சரிங்க மச்சான் அதெல்லாம் விடுங்க, எல்லா டெலிவரியும் முடிச்சிட்டிங்கள, சரி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, இந்த வயசான காலத்தில் நீங்கள் இப்படி ஓடி உங்களோட எனர்ஜி நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியன்கிட்ட சரிங்க மச்சான் இங்கே கதிர் எங்கே போயிருக்கான் அப்படின்ற மாதிரியுமே இங்கே பழனிவேல் வந்து விசாரிக்கவும், உடனே இங்கே பாண்டியன் வந்து எனக்கு எதுவும் தெரில பழனி, ஏன்னா அவன் எங்கேயோ வெளியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான், ஆனால் எந்த ஊருக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லலை, ஏன்னா அவனுக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜை வந்து சென்னைக்கு வந்து தனியாக அமுச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி என்ன அவனுக்கு இப்படி முக்கியமான வேலை இருக்கணும் எனக்கு தெரியல. அதே மாதிரி நான் கேட்டாலுமே அவன் எதுவுமே சொல்ல மாட்டான், ஏன்னா கொஞ்ச நாளாகவே அவனோட நடவடிக்கை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கூட எனக்கு தெரியல, ஏன்னா நான் கேட்டாலுமே அவன் எந்த ஒரு ரீசனுமே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பழனிவேலுக்கிட்ட சொல்லுவாங்க. பழனிவேலுக்கு கேட்டு சரிங்க மச்சான், சரி சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன், கடையில் வந்து சுகன்யா மட்டும் தனியாக இருக்கா, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பழனிவேலுமே கிளம்பிடுறாங்க. பழனிவேல் வந்து அங்கே போயிட்டு இருக்கும் போதே யோசிச்சுக்கிட்டு போகிறாரு, இங்கே கதிர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட இருந்து மறைக்கிறான், ஏன்னா இங்கே முத்துவேல் அண்ணனும் இங்கே கதிரும் 2 பேரும் சேர்ந்து தான் எங்கேயோ போயிருக்காங்க, எந்த விஷயத்துக்காக போயிருக்காங்க, எதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் நம்ம அன்னைக்கு கதிரை மீட் பண்ணி நீங்கள் 2 பேரும் தான் போயிருந்தீங்க, என்ன விஷயமா நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்ற மாதிரியுமே நான் கேட்டேன், ஆனால் அதை ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் மழிப்பிட்டான். அதுவும் இல்லாமல் இதில் ஏதோ ஒரு விஷயம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது, அந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து கதிருக்கு கால் பண்ணுறாங்க. உடனே கதிருக்கு ஃபோன் போகவும் கதிர் வந்து ஃபோனை பார்க்குறாங்க. பழனிவேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறது, மாமா வேறு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி சொல்லுங்க மாமா அப்படின்ற மாதிரியுமே கேட்கவும், பழனிவேல் வந்து இது மாப்பிள்ள எங்கே இருக்க, நீ எங்கே போயிருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை கேட்டால் எங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. என்ன விஷயத்துக்காக போயிருக்க, எங்கே போயிருக்க ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனிவேலுமே கேட்கவும், உடனே கதிரும் இல்லை மாமா இங்கே திருச்சி வரைக்கும் ஒரு கிளைண்ட்டை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஏன்னா மாம்பல் கஸ்டமர் நான் வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சேஃபாகவும் செக்யூரிவாகவும் இருக்குது அப்படின்றதுனால என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அதனால தான் வந்திருக்கேன் மாமா அப்படின்ற மாதிரியுமே இங்கே கதிர் வந்து சொல்லவும், உடனே பழனிவேலுமே என்ன மாப்பிள்ள சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ஏதோ ஒரு
விஷயத்த மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த விஷயத்த எதுக்காக என்கிட்ட சொல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் நீ பண்ணுற மாதிரி அங்கே முத்துவேல் அண்ணனும் அவருமே எங்கே போகிறாரு அப்படின்ற விஷயத்த சொல்லவே மாட்றாரு. ஆனால் நீங்கள் 2 பேரும் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்ன விஷயம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மாப்பிள்ள, நான் இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். அதுவும் இல்லாமல் முத்துவேல் அண்ணன் ஒரு விஷயத்த செஞ்சாருன்னா நல்ல விஷயத்த தான் செய்வார். அந்த வீட்டுக்கும் இல்லை மற்றவங்களுக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத ஒரு விஷயத்த தான் செய்வார். ஆனால் அவருக்கு எதனா ஒரு ப்ராப்ளமா அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரியுமே பழனிவேல் கேட்குறாரு. உடனே கதிரும், அது அது வந்து நான் நான் இங்கே திருச்சி வரைக்கும் தான் வந்திருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவர் எங்கே போயிருக்காருன்னு எனக்கு தெரியல மாமா அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க கதிர். உடனே பழனிவேலும், சரிடா, எனக்கு எங்கள் கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது, சுகன்யாவை நான் கடையில் விட்டுட்டு வந்துட்டேன், சரி ஓகே நீ பாரு, நான் கடைக்கு போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே கட் பண்ணிடுறாங்க ஃபோனை. அதுக்கப்புறம் கதிரையுமே அங்கே உட்காந்துக்கிட்டு, மாமாவுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு, அதுவும் இல்லாமல் இங்கே ராஜிக்குமே நம்ம மேலே சந்தேகம் வந்து தான் நம்மளுக்கு கால் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் ராஜி வந்து என் மேலே ரொம்பவே கோபமாகவும் இருப்பாள். அவளுக்கு நான் எப்படி சொல்லி சமாதானப்படுத்துறது? அதுவும் இல்லாமல் எங்கள் ஆப்ரேஷன் விஷயமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டாக்டருமே எந்த ஒரு ரிசல்ட்டுமே நம்மளுக்கிட்ட சொல்லலை, எந்த ஒரு ரீசனும் சொல்லலை. நம்மளுக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. நான் எல்லாருக்கிட்டையுமே எப்படி இந்த விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து வெளியே உக்காந்துக்கிட்டு ரொம்பவே வருத்தமே பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பழனிவேலுமே அங்கே கடைக்குமே போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தா வடிவு மாறி முத்துவேல் குமார்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே அப்பத்தா வந்து சக்திவேலுக்கிட்ட கேட்குறாங்க, சக்தி என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்க, இங்கே முத்துவேல் எங்கே போயிருக்கான் முக்கியமான விஷயமா, அதுவும் இல்லாமல் அவன் போயிட்டு வந்து சொல்கிறான் அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். நீ எதுக்காக இப்படி உக்காந்து ஏதோ இப்போ முழுகின மாதிரி நீ உக்காந்துக்கிட்டு இருக்க, எதனால் நீ இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் நீ முத்துவேல் மேலே ரொம்பவே கோவமாக இருக்கியா? நீ இப்படியெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குடா, அவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. என்ன விஷயம் இருந்தாலுமே என்கிட்ட சொல்லுடா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் கிட்ட கேட்கவும், சக்திவேல் வந்து, ஆத்தா எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது, அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா எனக்கு அவர் மேலே கோவம்னா எது மாதிரி கோவம்னா எனக்கு சொல்லவும் தெரியல. அதுவும் இல்லாமல் அக்கௌண்ட்லேருந்து பணம் காணாமல் போயிட்டுக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் சொலையாக 10 லட்சம் வந்து இங்கே கதிர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காரு. எதுக்காக 10 லட்சத்தை இங்கே கதிர் அக்கௌண்ட்டுக்கு போட சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு தெரியல. அதுவும் இல்லாமல் இங்கே கணக்கில் இருந்து நிறைய பணம் வந்து மிஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு வாரமாக பணம் வந்து எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயமே சொல்ல மாட்டுறாரு. அதுக்கு முன்ன வந்து ஒரே 10 ரூபாய் எடுத்தால் கூட கணக்கு எழுதிட்டு தான் போவார். ஆனால் இப்போ லட்சக்கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு எந்த ஒரு ரீசனும் சொல்லாமல், எதுக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் இங்கே சேலத்துக்கு ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்குன்னு சொல்கிறாரு. அவர் எதுக்காக சேலத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லிட்டு கூட நம்மக்கிட்ட சொல்லிட்டு போல. இதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்பவே பதட்டமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசனையாக தான் இருக்குது ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்தி வந்து சொல்லவும், உடனே அப்பத்தாவும், சக்தி நீ எதுக்குமே கவலைப்படாத, முத்துவேல் எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்டுட்டு தான் செய்வான். அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம்தான் யாருக்கிட்டையும் கேட்காம செய்வான். ஏன்னா அவனுக்கு வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவன் மனசுக்குள்ளே நல்லாவே பதிஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாருமே இங்கே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் மனசில் இப்போ வரைக்குமே நினச்சிக்கிட்டு இருக்கான். நீ அவனை நினச்சி எதுக்குமே வருத்தப்படாத. ஏன்னா அவன் முக்கியமான ஒரு விஷயமா போயிருக்கான். அந்த விஷயத்த முடிச்சுட்டு நல்லபடியாக வந்து இங்கே எல்லாருக்கிட்டையுமே நான் எதுக்காக போனேன் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லுவான். நீ அவனை நினச்சி எதுக்குமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, இருக்கிற வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே சொல்லிட்டுறாங்க. உடனே எங்கள் சக்தியுமே, ஆத்தா என்ன ஆத்தா சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லாமல் போயிட்டுருக்காரு, நீங்கள் வேற அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட எதுவுமே பேசாதாங்க ஆத்தா, நீங்கள் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட சரியே இல்லை. ஏன்னா அவர் எங்கே போகிறாரு எங்கே வராருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டால் நீ ஒரு விஷயத்த சொல்கிற, எனக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யாருமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேலுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் குமாருமே, ஆமாம் பார்த்தா எனக்குமே ரொம்பவே சந்தேகமாக இருக்குது, அவர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, இல்லை நிலம் வந்து இங்கே கதிர் மேலே மாற்றுறதுக்காக அவர் அங்கே போயிருக்காரா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஏன்னா ரீசன் வந்து சொல்லணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாரும் கேட்குறாங்க. உடனே எங்கள் அப்பத்தாவுமே, குமார் என்னடா பேசிக்கிட்டு இருக்க உங்கள் அப்பா மாதிரியே, ஏன்னா அவன் முக்கியமான விஷயமா தான் போயிருக்கான், அதுவும் இல்லாமல் அந்த விஷயத்த வந்து நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு போயிருக்கான், அவன் வராதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் டாக்டருமே வெளியே வராங்க, ஆப்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு
கதிர்கிட்ட வந்து இதை பாருப்பா அவங்களுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவர் வந்து மயக்கம் வந்து தெளிஞ்சிருச்சுன்னா அவர் நல்லபடியாக ஆல்ரைட் அவர் வந்து சரியாயிடுவார். அதுவும் இல்லாமல் அவர் மயக்க நிலையிலேருந்து திரும்பலைன்னா அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவார். ஏன்னா நான் அவருக்கு செகண்ட் ஸ்டேஜ் வந்து கேன்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த தான் சொன்னேன். ஆனால் மறுபடியும் இப்போ ஆப்ரேஷன் பண்ண பின்னாடி தான் தெரிய வருது அவருக்கு பக்கத்திலே இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேன்சரோட கட்டி வந்து அதிகமாயிட்டிருக்கு. அதனால் அவருக்கு நான் சேஃபாக பண்ணியிருக்கேன். ஆனால் அவர் கண் விழிச்சார்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயந்தான். ஏன்னா நான் யாருக்குமே நான் இப்படி ஒரு ஆப்ரேஷனை பண்ணதே கிடையாது. ஆனால் இவருக்கு தான் இவ்வளோ கிரிட்டிக்கலாக இருந்து நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இவர் ரிக்கவர் ஆகிடுவார் அப்படின்றது 90% இருக்குது. ஆனால் 10% வந்து நான் உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கே டாக்டருமே இதை கேட்ட இங்கே கதிருக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி. ஒரு நேசல் டாக்டர் என்ன சொல்கிறீங்க, அவரை இப்போ கண் விழிச்சா மட்டும்தான் அவர் வந்து சரியாகுவாரா, அவருக்கு என்ன ஆச்சு, நீங்கள் அவரை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அவரை சரி பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த விஷயத்த வந்து நான் எப்படி வீட்டில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இவருக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதுவும் இல்லாமல் இவருக்கு சரியாயிடுச்சுன்னா நான் எப்படியோ ஒரு வழியாக எல்லார்கிட்டையுமே சமாளிச்சிடுவேன். ஆனால் இவரை சரியாகாமல் எதனா ஒரு ப்ராப்ளம் இவருக்கு ஆயிடுச்சுன்னா என்ன வீட்டில் இருக்கவங்க சும்மாவே விட மாட்டாங்க. ஏன்னா அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படின்ற விஷயத்த நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனால் இப்போ மாமாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்க. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் அவருக்கு நல்லா டீட்டெயிலாக செக் பண்ணிட்டு தானே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணீங்க. முன்னாடியே நீங்கள் இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்லலை அப்படின்ற மாதிரியுமே டாக்டர்கிட்ட கதிருமே கேட்குறாங்க. உடனே டாக்டரும் இந்த பாருப்பா எதனா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும், 1க்கு 2 டைம் நாங்கள் வந்து அவரை ஸ்கேன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அவரை ஸ்கேன் பண்ணியுமே அந்த ரிப்போர்ட்டில் வந்து அந்த கேன்சரோட கட்டி வந்து ஒரு ஹேட் ஆகலை. அதுவும் இல்லாமல் அந்த கட்டி வந்து சின்னசாக இருக்கிறதுனால எதுவுமே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டில் கரெக்டாக தெரியாதனால மட்டும்தான் அது மாதிரி ஒரு இஷ்யூ காமிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இது மாதிரி எல்லாருக்கும் நடந்துருமா அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே ரொம்பவே டீட்டெயிலாக தான் காமிக்கும். ஆனால் இவருக்கு வந்து 100க்கு மட்டும்தான் இப்படி ஆகும். ஆனால் அதுக்கு வந்து இவருக்கு ஆயிட்டிருக்கு. நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஆனால் எங்களால் முயற்சி பண்ணி எவ்வளோ இது அவரை செக்யூர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் எஃபர்ட் போட்டு அவருக்கு நல்லபடியாக முடிச்சிருக்கோம். நீங்கள் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருங்க. ஏன்னா அவருக்கு எதுவுமே ஆகாது, நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டாக்டருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கதிருக்கு வந்து ராஜியுமே கால் பண்ணுறாங்க. மறுபடியும் இங்கே இது எதுக்காக இவ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருக்கு வந்து ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. உடனே இங்கே அட்டன் பண்ணியும் சொல்லு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் பேசுகிறாங்க கதிர். இதை பார்த்த இங்கே வாய்ஸை கேட்ட உடனே அங்கே ராஜிக்கு வந்து ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. கதிர் என்ன ஆச்சு, உனக்கு வாய்ஸில் ரொம்பவே தடுமாற்றம் தெரியுது, எதுக்கு இது ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி வந்து கேட்கவும் உடனே இங்கே கதிரும் இல்லை ராஜி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ட்ராவல்ஸ் ரொம்ப தூரம் நான் டிரைவிங் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா, அதனால எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது. அதனால மட்டும்தான் நான் இப்படி எனக்கு வாய்ஸ் வந்து ரொம்பவே அது கோல்டு பிடிச்சிருக்கிறதுனால வாய்ஸ் வந்து ரொம்பவே டல்லாக இருக்கும். நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கேன். ஏன்னா இன்ஜெக்ஷன் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கும். நான் இதெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லவும் உடனே ராஜியும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் நீங்கள் மறைச்சி வச்சுக்கிட்ட ஒரு உண்மை வந்து எனக்கு என்றைக்குனா ஒரு நாளைக்கு வந்து தெரிய வரும். அதுவும் இல்லாமல் நான் அப்போ உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே சொல்லுவோம். உடனே கதிர், ராஜி நான் சொல்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறியா, எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், நீ பாட்டுக்கு எதோ பேசிக்கிட்டு இருக்க, நான் எந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட மறைக்கலை. ஏன்னா நான் உங்ககிட்ட என்னைக்கு எந்த விஷயம் மறைச்சிருக்கேன், நான் அப்படியெல்லாம் நீ எதுவுமே நினச்சிக்கிட்டு தர ராஜி. நீ எக்ஸாம் எழுதுறதுக்காக நீ போனியா, ஐபி சைடு தான் இங்கே வருவேன். ஏன்னா அது எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது, நான் உங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசை இருந்துச்சு. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து நான் இங்கே வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அங்கே வந்து உன்னை பார்த்துக்கிறதுக்கு அம்மாவுமே வந்திருக்காங்கல்ல, இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் ராஜி, இங்கே எனக்கு முக்கியமான வேலை இருக்குது ராஜி, நான் அதை முடிச்சுட்டு நான் ஊருக்கு வந்துட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே டாக்டர்கிட்ட கேட்டு இங்கே முத்துவேலை மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியுமே இங்கே கதிர் வந்து கேட்குறாங்க. உடனே இப்போ ஒரு மயக்க நிலையில் தான் இருக்கார், நீங்கள் வேணும்னா ஒரு ஒன் டைம் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே அனுப்பிச்சி விட்றாங்க. உடனே இங்கே கதிரும் அழுதுகிட்டே அங்கே முத்துவேல் இருக்கிற ஒரு ரூமுக்குமே போகிறாங்க.
போனதுமே அங்கே முத்துவேல் வந்து மயக்க நிலையில் இருக்கிறத பார்த்ததும் கதிருக்கு ரொம்பவே அழுகழகியாக வந்துடுது. உடனே அங்கே முத்துவேல் பார்த்துட்டு, மாமா நீங்கள் எப்படியாவது சரியாகி வந்துடணும், நான் உங்களை நல்லபடியாக சரி பண்ணி ஊருக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்தேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொன்னீங்க, ஆப்ரேஷன் பண்ணும்போது என் உயிருக்கு ஆபத்தாயிடுச்சுன்னா என்னோட பொண்ணுக்கும் இது என்னோட தங்கச்சிக்கும் 2 பேருக்கும் நான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் நீ தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் எப்படியாவது நீங்கள் இது திரும்பி வந்துருங்க மாமா, உங்களுக்காக நான் எவ்வளவோ இது முயற்சி பண்ணேன். ஏன்னா இப்போவுமே டாக்டர் வந்து உங்களுக்காக நல்ல ஒரு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் மயக்க நிலையிலேருந்து நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்குற போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நான் அவர் சொல்கிறதெல்லாம் எதுவுமே நம்ப மாட்டேன். நீங்கள் கண் விழிச்சு நல்லபடியாக என்னை பார்க்கணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கே அழுதுகிட்டும் போது ஒரு துளி கண்ணீர் வந்து அங்கே முத்துவேல் கையில் விழுது. முத்துவேல் கையில் விழுந்ததும் முத்துவேல் கை வந்து அசையுது. இதை பார்த்ததும் இங்கே கதிருக்கு ரொம்பவே சந்தோஷம். ஒரு எங்கள் மாமா கை அசையுது. அப்போ மாமாவுக்கும் எதுவும் ஆகலை. ஐயோ நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, மாமாவை நல்லபடியாக நான் இது திரும்ப நான் எங்கள் ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடுவேன் மாமா, உங்களுக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, உங்களை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கண்ணே விழிக்கல. ஆனால் முத்துவேல்கிட்ட இங்கே கதிருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் கையை அசைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே முத்துவேலும். உடனே இவருக்கு எதுவுமே சரியாயிடும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், டாக்டர் வந்து இவரை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க, நம்ம வெளியே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. உடனே டாக்டரும் அந்த சமயத்தில் வரவும் உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் இங்கே மாமாவோட கையை அசையுது, அப்போ மாமாவுக்கு எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடுச்சு இல்லை, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர்கிட்ட கதிருமே பதட்டமாக கேட்கவும் உடனே இங்கே டாக்டரும் என்ன சொல்கிறீங்க கதிர், அவருக்கு அசைவு இருக்கா, அப்போனா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, அவர் நல்லபடியாக ரிக்கவர் ஆகிடுவார், இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, அவர் நல்லபடியாக ஆகிறதுக்காக நான் மெடிசன் இந்த டேப்லெட்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதி கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் நான் எழுதி கொடுக்குறது அவர் 3 மந்த்ஸுக்கு வந்து கரெக்டாக வந்து அது வந்து டயட் ஃபாலோ பண்ணி அந்த டேப்லெட்டை போட்டால் ஆல் ரைட்டாக இருக்கும், அவருக்கு எல்லாமே ரிக்கவர் ஆகிடும். அதுவும் இல்லாமல் நான் இந்த பண்ண ஆப்ரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் கிரிட்டிக்கல். அதுவும் இல்லாமல் 100க்கு 1 வந்து இது மாதிரி ஒரு ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடும். அந்த ஒரு ஆப்ரேஷனில் வந்து உங்கள் மாமாவுக்கு மட்டும்தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. அங்கே கேன்சருக்கு வந்து இங்கே மாற்று மருந்தே கிடையாது. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணி இங்கே இந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ் ஆகிருக்குன்னா அது உங்கள் மாமாவுக்கு மட்டும்தான். நீங்கள் வேண்டின கடவுள் வந்து உங்களை கைவிடலை போல், அவர் இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அவருக்கு என்னென்ன மெடிசனோ நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் பில் போட்டு கொடுத்துட்றேன், அந்த ஒரு மெடிசனை வந்து அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டருமே சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் கதிர் வந்து காட்ஸ்ன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சாமியை வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக இங்கே மாமாவோட கேன்சர் விஷயத்தை வந்து ரிக்கவர் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் அவரை நல்லபடியாக ரிக்கவர் பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே நம்மளை அவரை சரி பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து திருச்சியிலேருந்து நம்ம வீட்டுக்கு போயிடணும். அது இல்லாமல் இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் டாக்டர் வந்து அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்ன பின்னாடி எனக்கு உயிரே வந்துச்சு. ஆனால் இவருக்கு எதனா ஒரு பிரச்சனைனா இங்கே கதிர் இது ராஜுக்கிட்ட சொல்லி என்னால் புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கதிருமே. அதுக்கப்புறம் என்ன, இங்கே எல்லாருமே அங்கே இருந்து ரொம்பவே சந்தோஷமாக கோமதி இங்கே மலர்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கே பாட்டு பாடி ப்ரைஸையுமே வாங்கியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் என்ன ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு வந்து மலரை வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸை வந்து பிரிக்க சொல்கிறாங்க. பிரித்ததும் அங்கே லவ் பேர்ட்ஸ் வந்து இருக்குது. அது உள்ள லவ் பேர்ட்ஸை பார்த்ததும் இங்கே மலருக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து மலருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அந்த பிடிச்ச ஒரு பொருளே வந்து மலருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் இதை பார்த்த இங்கே சுரேஷ்மே, மலரே நீ நினச்ச மாதிரியே உனக்கு பிடிச்ச ஒரு கிஃப்டை வந்து கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் இங்கே வந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இங்கே எல்லாருமே வீட்டில் அடைஞ்சிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே ரொம்பவே டல்லாகவும் இருந்தீங்க, இது ரொம்பவே இக்கட்டாகவும் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்த பின்னாடி தான் எல்லோருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அத்தை இது நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்களது என்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியுமே ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே ஓப்பன் பண்ண பின்னாடி தான் தெரிய வருது அவங்களுக்கு
தாஜ்மஹாலுமே வந்திருக்கு. தாஜ்மஹால் அதை பார்த்ததும் இங்கே கோமதியும் சந்தோஷப்பட்டுடுறாங்க. ஏன்னா தாஜ்மஹால் வந்து நான் எப்போனா ஒரு டைமாவது நான் தாஜ்மஹாலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க இங்கே கோமதியும். ஆனால் தாஜ்மஹாலே ஒரு கிஃப்டாக வந்ததுன்னு நினச்சி இங்கே கோமதி வந்து பயங்கர சந்தோஷம். உடனே இதை பார்த்த மீனாவும், அத்தை நீங்கள் தாஜ்மஹாலுக்கு போயிருக்கீங்களா, அந்த ஒரு கிஃப்ட்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு. எல்லாருக்குமே இப்படி ஒரு கிஃப்ட்டு வந்து வந்துடாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் பாடின பாட்டுக்கு தாஜ்மஹால் தான் உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. அதுவும் இல்லாமல் நீங்கள் பாடின பாட்டுக்கு சூப்பரான பாட்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய கிஃப்ட்டுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இதெல்லாம் பார்க்குற போது நானும் பாடி எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லுவாங்க. உடனே இங்கே செந்திலுமே, என்ன மீனா இப்போ தானே அவங்க பாடிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நீ போய் பாடு, நீயும் ப்ரைஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து சொல்லவும், உடனே மீனாவும் எனக்கு பாட்டு வராதுங்க, பாட்டு வந்திருந்தா நான் முன்னாடியே போய் அங்கே பாடி இது மாதிரி ஒரு கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருப்பேன், எனக்கு அது மாதிரிலாம் எனக்கு பாட வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.